Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Google AdMobல வந்து நம்ம எப்படி மணி மேக் பண்றது தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ நம்ம நார்மலா நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோல எப்படி நம்ம வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணி மணி மேக் பண்றது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ரைட்? இப்போ இன்னைக்கு வந்து இதில் எப்படி மணி மேக் பண்றதுக்கான ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா நீங்க ஒரு ஆப் ஒன்று மேக் பண்ணிட்டு அதை நீங்க பிளே ஸ்டோர்ல போட்டு பிளே ஸ்டோர்ல கிட்டத்தட்ட ஒரு 200 யூசருக்கு மேல டவுன்லோட் பண்ற வரை நீங்க இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு கிட்டத்தட்ட உங்களோட ஆப் வந்து ஒரு 2 மந்த்ஸ் மாதிரி கொஞ்சம் பழசாக வரை இருங்க. ரைட்? அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கூகுள் AdMobல வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங் ஒன்று பார்க்க முடியும். இப்போ நான் வந்து இந்த ஆப்பை வந்து நான் பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் தான் ஆகுது. இப்போ அதனால எனக்கு பெரிய ஏர்னிங்ஸ் வராது இப்போ. ரைட்? இப்போ நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்மளுக்கு ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நமக்கு அவங்க ப்ளே பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஆகும். நமக்கு ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கான யூசர்ஸ் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுற சதவீதம் இருக்குது. இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு 200 300 400 யூசர்ஸ் நமக்கு டவுன்லோட் பண்ணுற நேரம் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கான ஆப்புக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம ப்ளே பண்ணி நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து நம்ம கூகுள் AdMobல வந்து நம்ம ரெவன்யூ வந்து அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 0.4 வந்து நமக்கு இன்னைக்கு ஏர்னிங் ஆயிருக்கு டுடே. ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கோட் ஃபனி. ரைட்? இதுதான் நம்மளோட ஆப். நான் வந்து ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக அந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரோக்ராமிங் கோர்சஸ், அதாவது ஜாவாவில் உள்ள கன்சோல் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட், GUI ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தது பைத்தன் ப்ரோக்ராமிங் அண்ட் Node.js, இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம ஒரு ஆப் ஒன்று இப்படி டெவலப் பண்ணுற நேரம் சும்மா செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐக்கன் ஒன்று உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இருக்கணும். லுக் வைஸான ஐக்கன் பாருங்க. இங்கே பாருங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த பாருங்க ஐக்கன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லுக்கான ஒரு ஐக்கன் வந்து இந்த ஆப்புக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு நல்ல பேர், ஒரு நீச். இப்போ நான் வந்து இப்போ ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக வந்து இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கனால கோட் ஃபனின்னு வச்சிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் கைட் சம்மந்தமான ஆப் நீங்கள் வந்து மேக் பண்ண போறீங்கன்னா அதுக்கான ஒரு நேம். ஓகே, இதில் ஏதாவது சஜஷன் எடுக்கணும்னா நீங்கள் போய் ChatGPTல போயிட்டு கேட்கலாம். நான் வந்து இப்போ ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ண போகிறேன், அதாவது ட்ராவல் கைடை பற்றி. அதுக்கு ஒரு நேம் ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதுக்கான நேம் ஒன்று அது கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சஜெக்ட் பண்ணி ஒரு நேம் ஒன்று வச்சு அதுக்கான நேம் வந்து நீச், அந்த நீச்சாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த நீச்சை நீங்கள் தெரிவு செய்றீங்க, அதாவது ட்ராவல் கைடா இல்லைனா கேமிங்னா எந்த மாதிரியான கேமிங், அதுக்கான நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஐக்கனை செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து விடுற ஒரு பிழை தான் இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் நீங்கள் செட் பண்ணாமல் விட்டுருவாங்க. இதை கிளிக் பண்ண இங்கே பாருங்க, இது வந்து நம்ம லோகோ ஒன்று வருது, இதுதான் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான கோர்சஸ் எல்லாம் லோட் ஆகுது. ரைட்? ஏன்னா இந்த ஃபிளாஷ் ஸ்க்ரீன் என்னன்னா சில ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணால் சும்மா பிளாங்காக இருக்கும். அப்போ சில நேரத்தில் யூசர்ஸ் வந்து அந்த ஆப்பில் ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. விளங்குச்சா? அதனால ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஒன்று இருக்க நேரம் அந்த ஆப் லோட் ஆகுதுன்றதை நம்ம பிரதிபலிச்சு காட்டுறதுக்கு தான் அந்த ஐக்கான் நம்ம வந்து ஆப்பில் வந்து மிடில் நம்ம செட் பண்ணுறது. ரைட்? அப்புறம் அந்த ஆப்பை வந்து நம்ம லோட் பண்ணுற நேரம் உங்களோட ஆப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை பாருங்க, ப்ரோக்ராமிங்கில் வந்து கொஞ்சம் ஜாவா, அட்வான்ஸ் ஜாவா, இந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டென்ட் போட்டிருக்கேன். இப்போ மேலே சில 2 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பே பண்ணுறேன். நமக்கு இன்னும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம ஆப்புக்கு இன்னும் கிடைக்கலங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் ரீசெண்டாக தான் பப்ளிஷ் பண்ணோம். ஒரு 2 மந்த்ஸ், ஒரு 1.5 மந்த்ஸ்க்கு மேலே போகிற நேரம் எங்களுக்கு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறையா யூசர்ஸ் டவுன்லோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து நிறையா வருமானம் வந்து இதால் எனக்கு ஜென்ரேட் பண்ண இதாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த கோர்சஸ் நீங்கள் வேணா அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கோட் ஃபனி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கோட் ஃபனி நீங்கள் அடிச்சாவே உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை பாருங்க, நிறையா கோர்சஸ் இருக்குது. ஜாவா, இப்போ ஜாவான்ற கோர்சஸில் போய் ஜாவாவில் உள்ள கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண இதில் வந்து உங்களுக்கு இதுக்கான இதை வந்து நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து இப்போ நான் வந்து இதில் வந்து நான் ஆப்பரேட்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் பாருங்க, அதை கிளிக் பண்ணுற நேரம் பாருங்க ஆப்பரேட்டர்ஸ்னு ஒன்று வருது. இப்போ இதில் வந்து பாருங்க, இதில் வந்து நீங்கள் உள்ள ஆப்பரேட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி படிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்டாக இந்த மாதிரி அழகாக நீங்கள் செய்யணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆப் வந்து இந்த மாதிரி அழகாக செய்கிற நேரம் தான் நம்மளுக்கு வந்து விரும்புவாங்க யூசர்ஸ். உங்களோட ஆப்பை வந்து படிக்கிறவங்க வந்து விரும்புவாங்க. இந்த மாதிரி அழகாக நம்ம செஞ்சோம்னா தான் அவங்களுக்கு வந்து பார்க்குற யூசரை வந்து கவரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அவங்க ஆப்பை வந்து அவங்க வேறு யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஆப்பை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கான நல்ல வருமானம் ஒன்று இந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட்? இப்போ இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் இருக்குது.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்ஸ் வந்து இதில் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 1.5 months போனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கீழே வந்து மேலேயும் கீழே எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். ரைட், அது மூலியமாக நமக்கு வந்து ஆப்ஸ் மூலியமாக நம்ம மணி மேக் பண்ணலாம். ரைட் ரைட் இப்போ நீங்கள் அதுக்கு நான் வந்து இப்போ ஒரு 3 வீக்ஸ்லேயே வந்து நான் வந்து AdMob அப்ளை பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இது வந்து பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களோட அப்போ வந்து அவங்க வந்து மொதல் ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. அதில் வந்து உங்களுக்கு 3 days 4 daysல வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு வருமானம் வரதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 months மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வந்து கூகுள் AdMobல நம்ம உழைக்க முடியும். ரைட், இது இந்த ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஆப் ஒன்று செய்கிறேன்னு என்னென்ன ஸ்டெப்ஸ் சொன்னோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ரைட், முதல்ல ஸ்லாஷ் ஸ்க்ரீன் போடுங்க. அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து அதுக்கான நேமை சரியாக வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேமை நீங்கள் வந்து சரியாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் ஆப்பை வந்து ரொம்ப அழகாக லுக் வைஸாக நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் இப்போ அதை வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஆப்னால நான் இந்த அளவு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை விட நீங்கள் அழகாக செய்யலாங்க. ரைட், இப்போ நீங்கள் வந்து இதை அப்போ வந்து நீங்கள் மொதல் செய்கிற நேரம் என்ன டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் செஞ்சுட்டு முதல்ல ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதாவது ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். செகண்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட ஆப்பை வந்து ஒரு 100 யூசருக்கு மேலே டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு மேலே வைட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கோடிங் கொடுத்து மேலே வந்து நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த 2 பக்கட்டும் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே ஆகும் மேலே. ஓகே, நீங்கள் AdMobல போயிட்டு ப்ளே பண்ணிவிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வியூ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பை வந்து இதில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதாக இருக்குது ஆட். ரைட், இப்போ நான் ஒரு ஆப் தான் போட்டிருக்கேன். இன்னொரு ஆப் எடுக்கிறேன்னா இந்த ஆட் ஆப்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களோட இன்னொரு ஆப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைட், AdMob ஆப் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து இதில் இருக்குது. ரைட், இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுப்பாங்க. இந்த இருக்கு, இதில் பாருங்கள் ஆட் யூனிட்னு ஒன்று இந்த இருக்கு ஆட் யூனிட். இப்போ நான் பேனர் ஆட்டும் இந்த ஸ்க்ரால் ஆட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து வேணுங்கிற ஆட் யூனிட்டை நீங்கள் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் யூனிட்னு சொல்லி ஆட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா பேனர் ஆட், ரிவார்ட் ஆட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆட் யூனிட்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு என்ன ஆட் யூனிட் உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைட், இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.